தப்பி தவறி கூட இந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்க 20s 30sல பண்ணிடாதீங்க. இல்லனா 40s 50sல ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் புவர் ஸ்லீப் ரொட்டீன். நீங்க என்ன ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 மணி நேரம் கம்பல்சரி தூங்கியே ஆகணும். ஏன்னா நீங்க தூங்குற டைம் தான் உங்க ஐஸுக்கு ரெக்கவரி டைம். இதுல தான் ரிப்பேரிங் அண்ட் ரீஹைட்ரேஷன்லாம் நடக்கும். ஸோ நீங்க சரியா தூங்கல அப்படின்னா உங்க இயர்லி 40sலயே புவர் விஷுவல் கிளாரிட்டி, ட்ரை ஐ சிண்ட்ரோம், அப்படின்னா ஐலிட் டிச்சிங்ன்ற மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. செகண்ட், இக்னோரிங் ஸ்கிரீன் பிரேக்ஸ். மோஸ்ட்லி 20s 30sல இருக்கிறவங்க எல்லாரும் ஐடி லேப்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 6 to 8 hours சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஏஜ்ல வேணா அது நார்மலா இருக்கலாம். பட் இயர்லி 40sல ஐ ஃபட்டிக், பிளட் விஷன், ஹெட் ஏக், ஏன் கிட்ட போற கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பிரேக் விட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 20-20-20 ரூல்ல கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட், ஸ்கிப்பிங் ரொட்டீன் ஐ செக்அப். 20s 30s மட்டும் இல்லாம எந்த ஏஜா இருந்தாலும் சரி இயர்லி ஒன்ஸ் ஐ டெஸ்டிங்ன்றது கம்பல்சரி. ஐ செக்அப் பண்ணும்போது மைனர் ஆர் மேஜர் ஐ ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இயர்லியே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஃபியூச்சர்ல ஐ ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்க முடியும். ஸோ இயர்லி உங்க ஐ செக்அப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்றேன்,